குடும்பக் கவலை குறைகள் தீர்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, நாயகமே, பாவம் செய்து அசுத்தமாகிவிட்டேன், என்னை சுத்தப்படுத்தியருள்க என்றார். என்ன பாவம் செய்தீர் என நபிகள் வினவ, அதை நான் சொல்ல வெட்கமாயிருக்கிறது என்றார். நீர் செய்த குற்றத்தை என்னிடம் கூற உமக்கு வெட்கமாயிருக்கிறதா? அப்படியாயின் அதைச் செய்யும்போது அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதானே இருந்திருப்பான். அவனிடம் ஏன் நீர் வெட்கப்படவில்லை? எழுந்து போய் விடுவீர். உமது காரணத்தால் எங்கள் மீதும் நெருப்பு இறங்கிவிடாமல் இருக்கட்டும் என்றனர். அவர் அழுத வண்ணம் நபிகளாரிடமிலிருந்து எழுந்து போகலானார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, முஹம்மதே, அந்த பாவியை ஏன் ஆதரவற்றுப் போகச் செய்தீர்? அவர் செய்த பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டே என்றார். அதற்கு என்ன பரிகாரம் உண்டு என அவரிடம் நபிகள் வினவ, அவருக்கு ஒரு சிறு குழந்தை வீட்டிலுண்டு. அவர் வெளியிலிருந்து வீட்டிற்குச் சென்றவுடனே அக்குழந்தை அவரை நோக்கி ஓடிவரும். அவர் ஏதாவதொரு தின்பண்டத்தை அல்லது அக்குழந்தைக்கு பிரியமான ஒரு விளையாட்டுப் பொருளை அதன் கையிற் கொடுப்பார். அது அதை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியடையும். அதன் மகிழ்ச்சி அவர் செய்யும் பாவத்திற்கு பரிகாரமாகிவிடும் என்று கூறிச் சென்றார். குழந்தைகளை மனமகிழச் செய்தல் பெற்றோர்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.